பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்பிற்குரிய இறைமக்களே, பொதுக்காலம் 17ஆம் வாரத்தில் புதன்கிழமையாகிய இன்று உங்கள் அனைவரையும் அன்புடன் திருப்பலிக்கு அழைக்கின்றோம். தூய்மை என்னும் ஆடையால் உன்னை உடுத்திக்கொள். உன் முகத்திற்கு சிலுவை அடையாளம் பாதுகாப்பாய் இருக்கட்டும். உன் நெஞ்சில் தெய்வ ஞானம் சுரக்கட்டும். உனது ஜபத்தின் நறுமணம் வான் நோக்கி எழட்டும் என்கிறார் இன்று நாம் நினைவு கூறும் புனிதர் பொன்வாக்கு பீட்டர் என அழைக்கப்படும் புனிதர் பீட்டர் கிறிஸ்தாலோகு. இப்புனிதரின் கூற்றுப்படி நாம் வாழ வேண்டுமானால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு கட்டளைகளும் நியமங்களும் நமக்கு அரிய புதையலாகவும் விலை உயர்ந்த முத்தாகவும் அமைய வேண்டும். நம்மிடம் உள்ள அனைத்தையும் விட மேலான, உயர்வான, உன்னதமான ஆண்டவரை நம் உரிமை சொத்தாக பெற்றிட அருள் வேண்டி இப்பலியில் இணைந்திடுவோம். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவர் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவுக்கு கேடு விளைவித்தால் அதனால் அவருக்கு வரும் பயன் என்ன? தன் ஆன்மாவை இழப்பாரானால் அதற்காக அவர் என்ன செய்து ஈடு செய்ய முடியும் என்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு ஏற்ப தன்னுடைய துறவற வாழ்வை, குருத்துவ அழைத்தலை ஏற்றுக்கொண்டு நம்முடைய இந்திய தேசத்திற்கு வந்து எண்ணற்ற அரும்பெரும் காரியங்களை நற்செய்தி பணியாக செய்து இறைவனுடைய சிறந்த புனிதர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய புனித பிரான்சிஸ் சேவியருடைய பாதுகாவல் இருக்கக்கூடிய நம்முடைய கொரடாச்சேரி பத்தூர் மேல்கரை பங்கின் 100 ஆண்டுகளை கடந்த இந்த நாட்களிலே இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்ற விதமாக இந்த திருப்பலியிலே நாம் இணைந்து ஜெபிப்போம். கடந்த காலங்களிலே நம்முடைய முன்னோருக்கும் நமக்கும் செய்த அனைத்து நன்மைகளையும் நினைத்து பார்ப்போம். புனித சவேரியர் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி சொல்லுகின்ற அதே நேரம் இறைவனுடைய தொடர்ந்து நம்மை வழிநடத்த வேண்டும் என்றும் சொல்லி அவருடைய சிறப்பு ஆசிரியருக்காக இத்திருப்பலியிலே நாம் இணைவோம். இத்திருப்பலியை தொலைக்காட்சியில் பார்க்கின்ற மாதா தொலைக்காட்சி பக்தர்கள் அனைவருக்காகவும் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இம்மறை நிகழ்வை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்று அவைகளுக்காக இறைவனுடைய மன்னிப்பை வேண்டுவோம். இயலாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கலைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமா. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாக்கும் நீர். உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மென்மேலும் பொழிவதால்
உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்பொழுதே பற்றி கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்தருளும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. மோசே இறைவனிடம் உரைவாடிய பின் சாட்சிய பலகையோடு இரண்டாம் முறை மலையிலிருந்து இறங்கி வந்ததையும் அப்போது அவரின் முகம் இறைவனுடைய மாட்சியிலும் மகிமையிலும் பங்கு பெற்றதின் அடையாளமாக ஒளிமயமாய் இருந்ததை விவரிக்கும் இவ்வாசகத்தை ஆர்வமுடன் கேட்போம். முதல் வாசகம். மோசையின் முகத்தோற்றம் ஒளிமயமாய் இருந்ததைக் கண்டு அவரை அணுகி செல்ல அஞ்சினர். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34, இறைவனின் இறை வார்த்தைகள் 29 முதல் 35 இறுதியாக. மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி செல்கையில் உடன்படிக்கை பலகைகள் இரண்டையும் தம் கைகளில் தாங்கிக் கொண்டிருந்தார். மோசே கடவுளோடு பேசியதால் அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாய் இருந்தது. ஆனால் மோசே அதை அறியவில்லை. ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் மோசையை பார்த்தபோது அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாய் இருந்ததைக் கண்டு அவரை அணுகி செல்ல அஞ்சினர். ஆனால் மோசே அவர்களை கூப்பிட்டார். ஆரோனும் மக்கள் கூட்டமைப்பின் தலைவர்கள் அனைவரும் அவரை நோக்கி வந்தனர். மோசேயும் அவர்களிடம் பேசினார். பின்னர் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அவர் அருகில் வந்தனர். அப்போது ஆண்டவர் சீனாய் மலையில் தமக்கு அறிவித்த அனைத்தையும் அவர் அவர்களுக்கு கட்டளையாக கொடுத்தார். மோசே அவர்களோடு பேசி முடித்த பின் தம் முகத்தின் மேல் ஒரு முக்காடு போட்டுக்கொண்டார். மோசே ஆண்டவரோடு உரையாடும்படி அவர் திருமுன் செல்வது முதல் வெளியே வருவது வரை முக்காட்டை எடுத்து விடுவார். அங்கிருந்து வெளியே வந்து அவருக்கு கட்டளையிடப்பட்டவற்றை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு எடுத்து கூறுவார். இஸ்ரேல் மக்கள் மோசையின் முகத்தை பார்க்கும்போது மோசையின் முகத்தோற்றம் ஒளிமயமாயிருக்கும். மோசே ஆண்டவரோடு பேச செல்லும் வரை தம் முகத்தின் மேல் மீண்டும் முக்காடு போட்டுக்கொள்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 99. நாம் அனைவரும் பாட வேண்டிய பல்லவி. கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது அரியணை முன் தாழ்பணிந்து வணங்குங்கள். அவரே தூயவர். மோசேயும் ஆரோனும் அவர் தம் குருக்கள் அவரது பெயரால் மன்றாடுவோருள் சாமுவேலும் ஒருவர். நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். நம் கடவுளாகிய ஆண்டவரே
அவருடைய ஒழுங்குமுறைகளையும் அவர் அவர்களுக்கு தந்த நியமங்களையும் கடைபிடித்தார்கள். நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது திருமலையில் அவரை தொழுங்கள். ஏனெனில் நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். நம் கடவுளாகிய ஆண்டவரே நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 13. இறை வார்த்தைகள் 44 முதல் 46 இறுதியாக. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது: ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்கு உள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல் முத்துக்களை தேடிச் செல்கிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய திருப்பலியில் நமக்கு கொடுத்துள்ள இறை வார்த்தையானது விண்ணரசை பற்றி நம்மை தியானிக்க அழைக்கின்றது. பல நேரங்களிலே நாம் விண்ணரசை பற்றி தியானிக்காமல் பல நிலைகளை பற்றி நாம் தியானித்து கொண்டிருந்திருக்கின்றோம். ஒரு முறை நான் குரு மாணவராக இருந்த பொழுது கேட்டிசம் கிளாஸில் ஒரு மாணவர்கிட்ட கேட்டேன்,
விண்ணரசுனா என்ன எப்படின்னு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அந்த பையன் ஒரு நிமிஷம் இருங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பக்கத்தில் கேட்டிசன் கிளாஸில் இருந்த ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்தான். பிரதர், நீங்கள் கேட்ட விண்ணரசு இந்த பையன்தான் அப்படின்னு கேட்டான். சொன்னான். இறையேசுவில் பிரியமானவர்களே, பல நேரங்களில் நாமும் இந்த விண்ணரசை பற்றி தவறுதலாக சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். நாம் திருவிவிலியத்தை எடுத்தோமானால் தொடக்க நூலிலிருந்து திருவழிப்பாடு முடிய ஒவ்வொரு இடங்களிலும் இறை வார்த்தையிலும் விண்ணரசு பற்றி மறைமுகமாகவோ அல்லது நேர்முகமாகவோ எடுத்து கூறுகின்றது. இந்த விண்ணரசு நம்ம கடையில் வாங்க முடியுமா? மற்ற பொருட்கள் போல ஒரு 1/4 கிலோ, ஒரு 1/2 கிலோ, 1 கிலோ, அது மாதிரி இந்த விண்ணரசை வாங்க முடியுமா? முடியாது. பிறரிடமிருந்து திருட முடியுமா? முடியாது. கடன் வாங்க முடியுமா? முடியாது. இந்த விண்ணரசு நமது வாழ்க்கை தரத்துக்கு ஏற்றார் போல் இறைவனிடமிருந்து நமக்கு கொடுக்கப்படுகின்றது. எனவே இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த விண்ணரசை நாம் பெற்றுக்கொள்ள என்னதான் செய்ய வேண்டும்? படத்தை பார்த்துருந்தோம் அப்படின்னா வடிவில் ஒரு ஜோக்கு சொல்லுவார், என்னவா இருக்கும் அப்படின்ட்டு, இல்லையா? அதுபோல இந்த விண்ணரசு என்பது என்னவா இருக்கும் என்பதை நாம் தியானித்து அதற்காக என்ன செய்ய வேண்டும் நாம் என்று நினைக்கின்ற பொழுது 3 நிலைகளை நாம் நமது வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும். முதலாவதாக மனமாற்றம், இரண்டாவதாக கீழ்ப்படிதல், மூன்றாவதாக தியாகம். இறைமகன் இயேசு கிறிஸ்து தனது சீடர்களை மக்களிடம் அனுப்புகின்ற பொழுது அவர் சொன்னது, விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். முதலாவதாக நாம் சிந்திக்க இருப்பது மனமாற்றம். பல நேரங்களிலே நமது வாழ்க்கையில் இந்த மாற்றத்தை காண முடிவதில்லை. மனமாற்றத்திற்கு பதிலாக தடுமாற்றம் ஏற்படுகின்றது. நாம் திருச்சபையில் பெற்றுக்கொள்ளும் அனைத்து திருவருட்சாதனங்களும் மனமாற்றத்திற்கானது, ஆனால் அது தடுமாற்றத்திற்கானதாக மாற்றப்படுகின்றது நமது வாழ்க்கையின் மூலமாக. நாம் திருவிவிலியத்திலே பார்க்கின்றோம் 2 முக்கியமானவர்கள், திருச்சபையின் தூண்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், புனித பேதுரு, புனித பவுலடிகளார். புனித பவுலடிகளார் தமஸ்கு நகரை நோக்கி கிறிஸ்தவர்களை அழிக்கச் செல்கின்ற பொழுது அவருக்கு இறைவன் காட்சி கொடுத்து சொன்னது, ஏன் என்னை துன்புறுத்துகின்றாய்? சவுலாக இருந்து பிறரை துன்பப்படுத்திய சவுல் பவுலடிகளாக மாறுகின்ற பொழுது அவர் என்ன கூறினான் என்றால், நான் இறைவனுக்காக, கிறிஸ்தவர்களுக்காக துன்பப்பட ரெடியாக இருக்கிறேன் என்று கூறினார். இதுதான் மனமாற்றம். இந்த மனமாற்றம் என்பது தடுமாற்றம் அல்ல, மாறாக நிலையான மனமாற்றமாக இருந்தது. கடைசி வரை இறைவனுக்காக தான் கொடுத்த அந்த வார்த்தையை நிறைவேற்றினார். அதே போல புனித பேதுரு, மற்றொரு திருச்சபையின் தூண், இறைவனை 3 முறை மறுதலித்த பிறகும் தனது துன்பங்களுக்காக, தனது தவறுக்காக வெம்பி அழுது மன்னித்து கேட்ட பிறகு தான் எந்த காலத்திலும் இறைவனை இனி மறுதலிக்கப் போவதில்லை என்ற உறுதியோடு கடைசி நிலை வரை அவர் இறைவனுக்காக வாழ்ந்தார். யாரெல்லாம் காணுகின்ற பொழுது அவர் பயந்து ஓடினாரோ அவர்களுக்கு முன் இறைவனை பற்றி போதித்தார். இதுதான் மனமாற்றம். நாம் பல நேரங்களிலே மனமாற்றம் என்று சொல்லிக்கொண்டு தடுமாற்றத்தில் இருக்கின்றோம். நாம் சிந்தித்து பார்ப்போம், எப்பேற்பட்ட மனமாற்றத்தை நாம் கொண்டிருக்கின்றேன்? நிலையான மனமாற்றத்தை கொண்டிருக்கின்றேனா அல்லது தடுமாற்றத்தை கொண்டிருக்கின்றேனா? இரண்டாவதாக கீழ்ப்படிதல். திருவிவிலியத்திலே கீழ்ப்படிதலை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது
2 முக்கியமானவர்களை குறிப்பிடலாம். எந்த நிலையிலும் நாம் இறைமகனை தவிர வேறு எவரையும் எடுத்துக்காட்டாக கொள்ள முடியாது. நம்ம வாழ்க்கையில் பார்ப்போம், பல பேர் பல ஸ்டார்கள் ஹீரோயின்களை இமேஜ் பண்ணுவாங்க, இமிட்டேட் பண்ணுவாங்க. இல்லை, இறைமகன் இயேசு கிறிஸ்து மட்டுமே நாம் கடைபிடிக்கக்கூடிய ஒரு உன்னதமான இறைவன், உன்னதமான மனிதன். எனவே அன்புக்குரியவர்களே, இறைமகன் இயேசு கிறிஸ்து கெத்சமனி தோட்டத்தில் தனது நிலையை உணர்ந்து தான் படும் பாடுகளை அவர் கண்டபொழுது இறைவனிடம், ஆண்டவரே இந்த துன்பக்கிண்ணம் என்னை விட்டு விலகட்டும் என்று கூறுகின்ற பொழுது சிறிது நேரம் தன்னையே உணர்ந்தவராக இறைவன் திட்டத்தை கீழ்ப்படிதல் என்ற அந்த புண்ணியத்தை பெற்றுக்கொண்டவராக உமது சித்தம் என்னில் நிறைவேறட்டும் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து தன்னையே ஒப்புக் கொடுத்தார். இதுதான் கீழ்ப்படிதல். இரண்டாவதாக நாம் எடுத்துக்காட்டு பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாள், இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். அவருக்கு தெரியும், இந்த ஆண்டவருடைய அடிமை என்று சொல்வதன் மூலமாக பல துன்பங்களை நான் அனுபவிக்கப் போகிறேன் என்று உணர்ந்தும் கூட அதில் தடுமாற்றமற்றவராய், இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று கீழ்ப்படுகிறார். பல நேரங்களிலே நமது கீழ்ப்படிதல் எப்பேற்பட்டதாக இருக்கின்றது. இறைவனின் சட்டங்களை நாம் அதற்காக கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு நாம் நமது போக்கில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எனவே சிந்தித்து பார்ப்போம், நான் எப்பேற்பட்ட கீழ்ப்படிதலை கொண்டிருக்கிறேன் இறைவனுக்கு முன்பாகவும் பிறருக்கு முன்பாகவும் என்று சிந்தித்து இறைவனிடம் ஜெபிப்போம். மூன்றாவதாக தியாகம். இன்றைய நற்செய்தியில் கூறப்பட்டிருப்பது போல புதையலை பார்த்த ஒருவன் அனைத்தையும் விட்டுவிட்டு, அவனுக்கு தெரியும் அந்த புதையலோட மதிப்பு விலை மதிப்பற்றது என்று உணர்ந்தவன் தனது சொத்துக்களை எல்லாம் விற்று அதை பெற்றுக்கொள்கிறான். அது தியாகம். தனது சொத்து போனாலும் பரவாயில்ல, அந்த புதையலை நாம் எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அதே போல முத்தை பாற்றவர், விலை உயர்ந்த முத்தை பாற்றவர், எப்படியாவது அந்த முத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தனது அனைத்து உடைமைகளை விற்றுவிட்டு அந்த முத்தை அடைந்து கொள்கிறார். இறையேசுவில் பிரியமானவர்களே, இது இறைவனுடைய செயல் அல்ல, மாறாக மனிதனுடைய செயல். இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு அறிவுறுத்துவது, இறையரசு என்பது விலை மதிப்பற்ற முத்து. இறையரசு என்பது ஒரு பொக்கிஷம். நம்ம பல நேரங்களிலே அது நமக்கு ஃப்ரீயாக கொடுக்கப்படுகின்றது, பல நேரங்களில் முழுவதுமாக ஃப்ரீயாக கொடுக்கப்படுகின்றது. அதனால் நாம் அதை விலை மதிப்பற்றதாக நினைக்காமல் நாம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, விண்ணரசை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாமும் இந்த கீழ்ப்படிதல், இந்த தியாகம் அனைத்தையும் செய்ய வேண்டும். செய்யும் ஒவ்வொரு ஜெபமும், நாம் பங்கேற்கும் ஒவ்வொரு திருப்பலியும், நாம் வாசிக்கும் இறை வார்த்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மையே மாற்றும். சரி, ஜெபமாலை செஞ்சா மட்டும் போதுமா? திருப்பலியில பங்கு பெற்றா மட்டும் போதுமா? இல்ல இறை வார்த்தையை மட்டும் தியானித்தால் அது வாசித்தா போதுமா? இல்லை, மாறாக நாம் அவற்றை நமது வாழ்வாக்க வேண்டும், நமது வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் மட்டுமே நாம் அந்த விண்ணரகத்தில் பங்கு கொள்ள முடியும். இறையேசுவில் பிரியமானவர்களே, நமது வாழ்க்கையில் பல நேரம் கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சோதனைகள் இவையெல்லாம் வருகின்ற பொழுது நாம் சற்று மாறக்கூடும், தடுமாறக்கூடும். எங்களது சபையை தொடங்கிய ஸ்தாபகர் கூறியிருக்கின்றார், இறைவன் அறிவார், அறிந்து வரவிடுகிறார், நமது நன்மைக்காகவும் இறைவனின் மகிமைக்காகவும். இது ஒண்ணுதான் நம்மளுக்கு தேவை. நம்ம வாழ்க்கையில இறைவனுடைய அனுமதியின்றி எதுவும் நம்மை அண்டாது என்பதை உணர்ந்தவர்களாக, துன்பங்களையும் கஷ்டங்களையும் தாங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக, இறைவன் நமக்கு இன்னும் மேற்பட்ட பல மகிழ்ச்சியை கொடுக்க போகிறார் என்ற அந்த எண்ணத்தோடு நாம் இறைவனோடு பயணிப்போம். தொடர்ந்து நாமும் இந்த மறையுரையில் தியானித்தது போல மனமாற்றம், கீழ்ப்படிதல், தியாகம் இவற்றை செய்து
இறைவனின் அடிபணிந்து நமது வாழ்விலும் அந்த விண்ணரசை பெற்றுக்கொள்ள தொடர்ந்து ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, ஆண்டருடைய அபரிமிதமான ஆசீரை வேண்டி நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டவரிடம் சமர்ப்பித்து நம்முடைய இதய அவல்களை கேட்டு செபிப்போம். அமைதியின் இறைவா, எம் திரு அவை தலைவர்கள் அனைவரும் உம்மில் நிலைத்து நின்று தங்களின் பணி வாழ்வாள் உம்மை பறைசாற்றி சான்று பகர்ந்து பலன் கொடுக்க வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் இறைவா, எம் மறை மாவட்டத்திலும் எம் பங்கிலும் உள்ள இளைஞர்கள், இளம் பெண்கள், குழந்தைகள் அனைவரும் உம்மை அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டவும், அதன் வழியாய் ஞானம், அறிவு, ஒழுக்கம் ஆகியவற்றில் சிறந்து விளங்க வேண்டுமென்று இறைவா உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எங்கள் நாட்டு தலைவர்களை ஆசிர்வதியும். உம்முடைய இறையரசின் மதிப்பீடுகளை அறிந்து அதன் வழியாய் மக்கள் அனைவரையும் ஒற்றுமையிலும் அமைதியிலும் வழிநடத்த வேண்டுமென்று உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். படைப்பின் இறைவா, உம்மால் படைக்கப்பட்ட இவ்வுலகையும் அதன் இயற்கை வளங்களையும் நாங்கள் எங்களின் சுயநலத்தால் மாசுபடுத்தாமல் இருக்கவும் அதை முறையாக பயன்படுத்த வேண்டிய ஞானத்தை தந்திட உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் இறைவா, இல்லந்தோறும் இறையாட்சியை கொண்டு சேர்க்கும் உன்னதமான பணியை செய்திடும் மாதா தொலைக்காட்சியில் பணிபுரிந்திடும் அருட்தந்தையர்கள், பணியாளர்கள் மற்றும் நன்கொடையாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட ஜெபங்களுக்காக மௌனமாக மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, உம்மை போற்றி புகழ்கின்றோம். நாங்கள் நம்பிக்கையுடன் இப்பொழுது சமர்ப்பித்த இந்த மன்றாட்டுக்களை எங்களுடைய பேறு பலன்களை குறித்து அல்லாமல் உம் திருமகன் இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு இவற்றின் பேறு பலன்களை குறித்து எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்ன தருவேன் நான் உனக்கு, எந்த தெய்வமே? என்னை தரவா நான் உனக்கு, இயேசு தெய்வமே. என்ன தருவேன் நான் உனக்கு, எந்த தெய்வமே? என்னை தரவா நான் உனக்கு, இயேசு தெய்வமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடதுமான இவலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கை நின்ற பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நீதாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்துக்கு இட்டு செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதுபடுத்தாததெனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே,
நாங்கள் கிறிஸ்தின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட ஆயர் டி சகாயரான், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியோ நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்தின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சில் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். எழில் கொண்ட மன்னா உன் மனக்கோலம் காண, விளக்கோடு உன்னை தேடினே. விழி இரண்டும் ஏங்க நேரங்கள் நீள, நான் எங்கு உளம் வாடினேன். எழில் கொண்ட மன்னா உன் மனக்கோலம் காண, விளக்கோடு உன்னை தேடினே. விழி இரண்டும் ஏங்க நேரங்கள் நீள, நான் இங்கு உளம் வாடினேன். வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், உனக்காக நான் வாழ்கிறேன். உன்னன்பில் ஒன்றாகிறேன். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்த
சொல்லி மன்றாடுவோம். ஆண்டவரே எங்கள் இறைவா, உம் திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாகிய இத்திரு உணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரியும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. என்றும் நீ துணை மாவலனே, உன்னிடம் தான் எந்தன் புகலிடமே. என்றும் நீ துணை மாவலனே, உன்னிடம் தான் எந்தன் புகலிடமே. மனதில் எல்லாம் உன் நினைவே, நன்மைகளின் காவலனே. வலனே வலனே மாவலனே, வேண்டும் வரங்கள் தந்திடுவாய். வலனே வலனே மாவலனே, வேண்டும் வரங்கள் தந்திடுவாய். என்றும் நீ துணை மாவலனே, உன்னிடம் தான் எந்தன் புகலிடமே. பேச்சினிலே வாய்மையையும், நெஞ்சினிலே தூய்மையையும் நீ தந்தாள் வாழ்ந்திடுவேன். பேச்சினிலே வாய்மையையும், நெஞ்சினிலே